ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி, ஏன் பலவிதமான இருளான சூழ்நிலைகள் என்று நினைக்கின்றோம். அந்த இருளான அனுபவங்களுக்குள்ளாகத்தான் தேவன் ஒரு மனிதனை தேவன் உருவாக்குகின்றார். உபத்திரவத்தின் குகைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது மாத்திரம்தான் தேவன் அவைகளிலே நம்மை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து உருவாக்குகிற ஆண்டவராக இருக்கின்றார். பட்டாம்பூச்சியாக அல்லது வண்ணத்து பூச்சியாக பறந்து செல்லுகின்ற பறவையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது திடீரென்று வண்ணத்து பூச்சியாக உருவாவதில்லை. அது எல்லாரும் வெறுக்கின்ற புழுவாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு பசையினாலே 21 நாட்கள் தன்னை சுற்றிலும் ஒரு கூடு போன்ற ஒன்றை அமைத்துக் கொண்டு இருட்டுக்குள்ளாக இருக்கின்றது. அந்த இருட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் அவைகள் ரெக்கைகள் முளைக்கிறது, அதற்கு உருவங்கள் மாறுகின்றது. அதனுடைய உருவங்கள் எல்லாம் மாறிவிட்ட பின்பாக அதனுடைய நுனியை வைத்து அந்த கூட்டை துளைக்க ஆரம்பிக்கின்றது. அந்த கூட்டை துளைக்க 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 அதனுடைய ரெக்கைகளுக்கு வலிமை பாய்ச்சப்படுகின்றது. ஒரு நாள் அந்த கூட்டை துளைத்து கொண்டு மேலே எழும்பி பறக்கிற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உள்ள ஒரு வண்ணத்து பூச்சியாய் பறந்து செல்லுகின்றது. நாமும் உயரே பறக்கின்ற அளவிற்கு மேன்மை உள்ளவர்களாய் மாறும்படியாக தேவன் சில மாற்றங்களை நம் இருளான ஸ்தலத்துக்குள்ளாகத்தான் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். மோசே அந்த 40 வருட வனாந்தர வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி உருவாயிருந்தான்? பெருமைக்காரனாக இருந்தவன் இப்பொழுது தாழ்மை உள்ளவனாய் மாறிவிட்டான். ஆண்டவர் அவனை அழைக்கின்றார், வா மோசே, என்னுடைய பணியை செய்வதற்கு வா. என்னால் ஆகும் என்று சொல்லி கர்வம் நிறைந்தவனாக இருந்தவன் தாழ்மையுள்ளவனாக மாறிவிட்டான். கோபக்காரனாக இருந்தவன் பொறுமையுள்ளவனாக இப்பொழுது மாறிவிட்டான். சங்கீதம் 106 சங்கீதம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றுவதற்கு அவன் திறப்பிலே நின்று செபிக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். சுயத்தை நம்பியிருந்த மோசே இப்பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ள பழகிவிட்டான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகின்றான், ஆண்டவரே, உம் சமூகம் மட்டும் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லாதிருந்தால் தயவு செய்து எங்களை நீர் அனுப்பாதிரும். உம் சமூகம் கடந்து போனால் மாத்திரம் எங்களை அழைத்து கொண்டு செல்லும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற மனிதனாக மாறிவிட்டான். அவன் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். சுயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? என்னாலே முடியும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.